அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்கிறார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் தகுதி இல்லை தான். என் மகன் நாய்க்குட்டினா நான் நாய் தான். நான் இஸ்ரவேலர்களுக்கு நான் அருவருப்பானவ தான். நான் சிறைப்பயணிக்கியா, நான் தீண்டத்தகாதவள். நீர் யூதனுக்கு தான் வந்தீர், இஸ்ரவேல் தான் வந்தீர், இல்லைன்னு சொல்ல வரல. பிள்ளையின் அப்பம் இஸ்ரவேலுக்குரியது தான். அவங்கெல்லாம் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதிலிருந்து கீழே விழும்ல. நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் உம்மாலே கூடும். கீழிருந்து விழுகிறத குப்பையில் தானே போகுது. கீழிருந்து விழுந்து எங்கே போகுது? அவன் பாட்டுக்கு குப்பையில் தள்ளி விட்டு போயிடுவான். அதை நான் எடுத்து என் பிள்ளைக்கு கொடுப்பேன். கரங்களை வைத்துங்க. ஆமாம், அதை எடுத்து நான் பிள்ளைக்கு கொடுப்பேன். நீ என்ன நாயின்னு சொன்னாலும் சரி, என் பிள்ளைய நாய்க்குட்டின்னு சொன்னாலும் சரி, எப்படி என்ன லீஸ்டான்னு நினச்சாலும் சரி, ஆண்டவர் நினைக்க மாட்டார். அவள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஒரு வசனத்தை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கர்த்தர் உங்களை அதுக்கேற்ற அறிவையும் ஞானத்தையும் தந்து பேச வைப்பார்.